சக்கர இறை வழிபாடு, காலை வழிபாடு. உலகத்தின் ஒளியே, உண்மையின் இருப்பிடமே, என் அகவிரலை நீக்கி உம் அருளியை தாரும். கசடர கற்கவும் கற்றபின் அதற்கு தக நிற்கவும் எனக்கருள் புரியும். ஆமன். Our Father in heaven, holy be your name. Your kingdom come. Your will be done on earth as in heaven. Give us today our daily bread. Forgive us our sins as we forgive those who sin against us. Do not bring us to the test, but deliver us from evil. Amen. வெல்கம் அட்ரஸ். வரவேற்புரை. திரு இருதய மேல்நிலைப் பள்ளி, பொன்மலைப்பட்டி. பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய இப்பள்ளியின் தாளாளர் அருட்தந்தை திரு ஏ. ஜெரால்ட் பிரான்சிஸ் சேவியர் அவர்களையும், இப்பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர் மற்றும் இந்நாள் தலைமை ஆசிரியர் அவர்களையும் 1984-85 ஆண்டு இப்பள்ளிக்கு பெருமை சேர்த்த எங்கள் 10ஆம் வகுப்பு மாணவன், இன்றைய மருத்துவர் டாக்டர் விஜயகுமார், எடாப் டிபார்ட்மெண்ட், கேன்சர் டிபார்ட்மெண்ட், தஞ்சாவூர் அவர்களையும், இவ்விழாவிற்கு வருகை புந்துள்ள அனைவரையும் மற்றும் அவர்கள் குடும்பத்தாரையும் 1984-85 ஆண்டு முன்னாள் மாணவர்கள் சார்பாகவும் இப்பள்ளியின் சார்பாகவும் அனைவரையும் வருக வர என வரவேற்கிறோம். இன்ஃபன்ட் ஜீசஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் குழந்தைகள் நடனம்.
மிகவும் அழகாக நடனமாடிய தங்கள் குழந்தைங்க பலத்த கரகோஷத்தோடு கைதட்டுங்க எல்லாரும். நன்றி நன்றி நன்றி. அன்பு நண்பர்களே, நமது பள்ளிக்கு 1961 படித்த முன்னாள் மாணவர் 1961 இன்றைக்கு வரைக்கும் முன்னாள் மாணவர்கள் சார்பாகவும் எங்களது 84 85 மாணவர்கள் சார்பாகவும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். இவர் தான் 1961 ஸ்டூடெண்ட், எக்ஸ் சீனியர். நம்மளுடைய அழைப்பை நம்ம கூப்பிடல, ஆனால் தானாக வந்திருக்கார் அவர். இந்த பள்ளியில் 61 62ஆம் வருட எஸ்எஸ்எல்சியின கடைசி பேட்சில் நான் படித்து தேர்வாகி கிட்டத்தட்ட 60 வருடங்களுக்கு இந்த பள்ளியில் காலடி எடுத்து வைப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும் டாக்டர் விஜயகுமார் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலில் 61 62 இங்கே பள்ளியில் படித்து தேர்வாகி எஸ்எஸ்எல்சியில் நம்முடைய பள்ளியில் 3வது மாணவனாக தேர்ச்சி பெற்றேன். சோசியல் ஸ்டடீஸில் முதல் மார்க், ஜெனரல் மேத்தமேட்டிக்ஸில் முதல் மார்க். புக்கை வைத்திருக்கேன், எஸ்எல்சி புக்கை வைத்திருக்கின்றேன். ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி தோமு பாஸ்கரை தொண்டைமான் அவர்கள் எழுதிய வேங்கட முதல் குமரி வரை என்ற புத்தகம் 2 பாகங்கள் எனக்கு பரிசாக வழங்கப்பட்டது. அதனை படித்தேன். அதன் பிறகு திருச்சி நேஷனல் கல்லூரியில் பியூசியில் சேர்ந்து அங்கு படித்து தேறிய பின் தபால் துறையில் போஸ்டல் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்து படிப்படியாக பதவி உயர்வு பெற்று 2004 சப் ரெக்கார்ட் ஆஃபீஸர் ஹையர் செலெக்ஷன் கிரேடு 1, அதோடு கூட மைசூரில் உள்ள தபால் துறை முதுநிலை அலுவலக மேலாளருடைய பயிற்சி முகாமில் 3 மாதம் விரிவுரையாளராக பணியாற்றி சிறந்த சூப்பர்வைசர் என்ற ஆல் இண்டியா அவார்டும் வாங்கியிருக்கின்றேன். அதற்கெல்லாம் அடிப்படை காரணம் இந்த பள்ளியிலே நான் படித்த கல்வி ஒழுக்கம். அதுதான் நான் படித்த பொழுது என்னுடைய ஹெட்மாஸ்டராக இருந்தவர் ஃபாதர் மதிப்புக்குரிய ஃப்ரெட்ரிக் அவர்கள். அதன் பிறகு நான் தேறி வெளியேறிய போது இருந்தவர் ஃபாதர் மைக்கேல் சாமி அவர்கள். மைக்கேல் சாமி அவர்கள் என்னை எப்பொழுதும் டேய் சண்முகா என்று ரொம்ப அன்புடன் கூப்பிடுவார்கள். அவர் ஃப்ரெட்ரிக் சார் ஃபாதர் ஜிப்பாக்களை வச்சுருப்பார் பெரம்பக்குச்சியை, அதை எடுத்து மிரட்டுவார். அந்த பயம், அந்த ஒழுக்கம், அந்த கல்வி முறை என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்தது. நேற்றைய நாளிதழிலே நான் பார்த்த விளம்பரத்தின் வாயிலாக இன்று உங்களையெல்லாம் சந்திப்பதற்கு வந்துள்ளேன். உங்கள் அனைவரும் சந்தித்ததிலே மிக்க மகிழ்ச்சி. வாய்ப்பளித்த ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இன்று எனக்கு வயது 81. இந்த 81வது வயதிலே இந்த பள்ளியிலே காலடி எடுத்து வைத்து உங்களை எல்லாம் சந்திக்கின்ற பார்க்கின்ற ஒரு மகத்தான வாய்ப்பு எனக்கு கொடுத்த இறைவனுக்கு முதலில் நன்றி சொல்லுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க. வணக்கம் வணக்கம் ஐயா, உங்கள் அனுபவத்தை பகிர்ந்ததுக்கு. Good morning everyone. On behalf of Sacred Heart High Secondary School community, I am honored to welcome our former teachers, office staffs and you all this special alumni. It is a monotonous occasion and we are thrilled to have so many of our esteemed alumni back on campus. Today, we gather here to recollect, reminisce, and we have to celebrate the bonds that unite us. As alumni, you are an integral part of our institution history and we are proud of the incredible achievement and contribution you have made in your respective fields. You have among us today individuals
who have excelled in various domains, from business, technology, and arts and social service. You have made a positive impact in our lives and society. Since your time on campus, our institution has undergone significant transformation. We have introduced new program, expanded our infrastructure. These developments have enabled us to provide our current students with more comprehensive and contemporary education. As alumni, your connection to our institution must remain strong and good. We invite you to stay involved and share your ideas and advice, which will enrich our current student and which will be great support to our institution. Before we begin the festivities, we would like to express my sincere gratitude to each and every one of you for taking this time to join with us today. Let us cherish this opportunity to reconnect our new relationship and strengthen our lives with the institution. Once again, welcome back to Sacred Heart High Secondary School. Let's make the most of this alumni meet and credit your memories that will last forever in our life by the correspondent, the headmaster, the teachers, the office staffs, and the students of Secretariat. Thank you very much. Thank you so much. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இப்பள்ளியின் முன்னாள் தாளாளர் மற்றும் தலைமை ஆசிரியராக இருந்த நம் மதிப்பிற்கும் மரியாதைக்குமான அருட்தந்தை சேவியர் அவர்களது திருவுருவப் படத்திற்கு இப்பள்ளியின் பள்ளி தாளாளர் திரு ஜெரால்ட் பிரான்சிஸ் சேவியர் அவர்களையும் இன்றைய மருத்துவர் டாக்டர் விஜயகுமார் கேன்சர் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி தஞ்சாவூர் அவர்களையும் அவர் உருவ மேடைக்கு அழைக்கிறேன். தயவு செஞ்சு வந்து ஃபாதருக்கும் மாலையை போடுங்க. எங்கள் ஃபாதருக்கு இப்பள்ளிக்கு பெருமை சேர்த்த முதல் நபர் இந்த பள்ளிக்கு 84 85 மாதம் பேப்பர்லேயே வந்தது. முதல் பேப்பரில் வந்த ஃபஸ்ட்டு மாணவர். எங்களுக்கு பெருமை. நமது முன்னாள் ஆசிரியர் வந்து புஷ்பாஞ்சலி செலுத்துகிறாங்க. முடிஞ்சவங்க செல்வா. தற்பொழுது அஞ்சலி செலுத்துபவர் திரு இன்னாசி முத்து ஆசிரியர் அவர்கள். தற்பொழுது திரு தியாகராஜன் ஐயா அவர்களும் திரு தண்டாயுதம் ஆசிரியர் அவர்களும் அஞ்சலி செலுத்துவார்கள். அடுத்ததாக திரு ஏ சேவியர் ஆசிரியர் அவர்கள், திரு தலைமை எழுத்தர் தம்புராஜ் அவர்களும், அவர்களை தொடர்ந்து அலுவலக தலைமை எழுத்தர் திரு சேவியர், அவரை தொடர்ந்து திரு டி அந்தோணிசாமி ஆசிரியர், தொடர்ந்து திரு எஸ் அல்போன் சார், அடுத்தது ஏ வழிராஜ், அடுத்ததாக டாக்டர் வின்சென்ட் டி பால் அவர்கள், அடுத்தது திரு பிலிப் ஆசிரியர், அடுத்ததாக லைப்ரரியன் அந்தோனி அவர்கள், அடுத்தது திரு ஜி இருதயராஜ் ஆசிரியர், அடுத்தது டிராயிங் மாஸ்டர் ஸ்டீஃபன் ஜோசப் அவர்கள், அடுத்ததாக உதவி தலைமை ஆசிரியர் ஆரைசாமி அவர்கள், அடுத்தது எழுத்தர் ஏ பாஸ்கரன் அவர்கள், அடுத்ததாக திரு சைமன் லூர்சாமி அவர்கள், அவரை தொடர்ந்து திரு ஜி மைக்கேல் ராஜ் அவர்கள், இறுதியாக திரு டிபி அமல்ராஜ் ஆசிரியர் அவர்கள். அஞ்சலி செலுத்திய ஆசிரியர் அவர்களுக்கு அனைவருக்கும் எங்களுடைய உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திரு சார்லஸ் அவர்கள், தமிழ் ஐயா, நம் மண்ணின் மைந்தர், மாதா டிவியின் ஒருங்கிணைப்பாளர் திரு அடைக்கலராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அவரை சவேரியார் ஃபாதர் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
தேங்க்யூ ஃபாதர். இப்பள்ளியின் முன்னாள் தாளாளர் மற்றும் தலைமை ஆசிரியர் எங்களுக்கு கல்வி கற்றுத்தந்த இப்பள்ளியின் ஆலமரமாக திகழ்ந்த காலம் சென்ற அருட்தந்தை திரு சவேரியார் மற்றும் மறைந்த முன்னாள் ஆசிரியர்கள், எங்களுடன் பயின்று மறைந்த நண்பர்கள் அவர்களுக்கு ஒரு நிமிடம் அனைவரும் எழுந்து நின்று மஞ்சளை செலுத்துமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆயிரத்தி 1984-85 10ஆம் வகுப்பு பயின்ற எங்கள் விழாக்குழு இப்பள்ளியின் தாளாளர் அருட்தந்தை திரு ஜெரால்டு சேவியர் பிரான்சிஸ் அவர்களுக்கு மாலை அணிவித்து நிறைவு பரிசு அளிக்கப்படுகிறது. இந்த கேடயம் நினைவு பரிசு அடுத்தபடியாக இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு ஜஸ்டின் திரவியம் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். நமது குழுவின் சார்பாக ஸ்ரீனி அவர்கள் மாலை அனுப்புவார்கள். பள்ளியின் மூத்த ஆசிரியர், எங்கள் அனைவராலும் ஹிட்லர் என்று அன்போடு அழைக்கப்படும் திரு மைக்கேல் சாமி ஆசிரியர் அவர்களை அன்புடன் கலப்பி வரவேற்கிறோம். அவர்கள் இப்பொழுது சவேரியார் உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்துவார்கள். திரு அடைக்கலம் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். நமது விழாக்குழு சார்பாக செல்வராஜ் அவர்கள் மாலை அனுப்புவார்கள். விழாக்குழு சார்பாக திரு வில்லி அவர்களுக்கு கேடயம் பரிசாக அளிப்பார். தலைமை ஆசிரியர் திரு அகஸ்டின் ஆல்பர்ட் அவர்களை இவ்விழாவிற்கு அன்புடன் வருக வருக என்று அழைக்கின்றோம். முன்னாள் ஆசிரியர் திரு மைக்கேல் ராஜ் சார் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சார் அடுத்தபடியாக திரு மைக்கேல் சாமி சார் ஆசிரியர் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். திரு வி தண்டகன் சார் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். சார் அடுத்து முன்னாள் ஆசிரியர் திரு அமுல்ராஜ் சார் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். சார் அடுத்து திரு தியாகராஜன் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். சார் அடுத்து உயர் திரு ஏ சேவியர் சார் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். சார் அடுத்தபடியாக டி அந்தோணிசாமி ஆசிரியர் அவர்கள் மேடைக்கு அழைக்கிறோம். சார் அடுத்தபடியாக திரு ஜேசு பிலிப் அவர்கள். சார் ஜேசு பிலிப் சார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஆசிரியர் அவர் எஸ் சார்லஸ் சார் அவர்களை மேடைக்கு அனுப்புகிறேன். சார் திரு சார்லஸ் சார். சார் அடுத்து திரு ஏ சேவியர் ராஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஆசிரியர் ஏ அகஸ்டின் ஆல்பர்ட் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஏஎஸ் பிரான்சிஸ் அவர்கள் மேடைக்கு வரும்போது அன்போடு அழைக்கிறோம். சார் உயர் திரு ஸ்டீஃபன் ஜோசப் ஆசிரியர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஆசிரியர் உயர் திரு வாலிராஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம்.
நண்பர்களே, நம்முடைய சிவகங்கை அடிஷனல் டிஎஸ்பி அடிஷனல் எஸ்பி அவர்கள் பிரான்சிஸ் அவர்களை பள்ளிக்கு வருகை தந்துள்ளார்கள். அவருக்கு நம்ம ரூபன் அவர்கள் மாலை சால்வை அணிவிப்பார்கள். சார் வாலிராஜ் சார் அவர்கள் மேடைக்கு அன்பாக அழைக்கப்படுகிறோம். சார் ஆசிரியர் உயர் திரு எஸ் அல்போன்ஸ்ராஜ் அவர்களை மேடைக்கு அனுப்புகிறோம். சார் அல்போன்ஸ்ராஜ் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மேடைக்கு வாங்க, வந்து முன்னாள் மாணவர்கள் யாராவது இருந்தீங்கன்னா மேலைக்கு வாங்க. மோகன் காந்தி சார், காந்தி சார். திரு எஸ் தம்புராஜ் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சார் அடுத்து திரு ஏ அண்டோனி சார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். சார் ஏ அண்டோனி சார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பொறுமையாக வாங்க சார். சார் அடுத்து எம்எஸ் சகாரா சார் அவருக்கு மேடைக்கு அழைக்கிறோம். எம்எஸ் சகாரா சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எஸ்பிடி ரெக்டர் லாரன்ஸ் போஸ் அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. எஸ்பிடி ரெக்டர் லாரன்ஸ் போசார் அவர்களுக்கு பொன்னாடை போட்டவர். சார் மேலே வாங்க. டாக்டர் விஜயகுமார், எங்களுடைய விழா குழுவின் சார்பாக டாக்டர் விஜயகுமார் அவர்களை அன்போடு இப்போ எல்லாரும் கை தட்டுங்கப்பா, எல்லாம் சேர்ந்து. நன்றி நன்றி. திரு ஆரோக்கியராஜ் சார் அவர்களையும் திரு சாலமன் அவர்களையும் மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். எங்களுக்கு உறுதுணையாக இருந்த எல்லாம் கொஞ்சம் கை தட்டுங்க ப்ளீஸ். அடுத்தது சகாயர் எக்ஸ் சார் அருளானந்தம் சார். சார் வில்சன் வினோத்குமார் சார். சார் அமிர்தராஜ் சார், பி அமிர்தராஜ் சார் மேடைக்கு வாங்க சார் ப்ளீஸ். சார் லியோ ஜோசப் சார். பெஞ்சமின் பிராங்க்லின் இருக்காங்க சார் ப்ளீஸ். பெஞ்சமின் பிராங்க்லின் சார். ஜார்ஜ்ராஜ் சார், ஜார்ஜ்ராஜ் சார் வாங்க மேலே சார். ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த 87, 88 பேட்சில் உங்களுக்கு செப்பரேட்டாக உங்களை கிஃப்ட்டு கொடுக்கணும், மரியாதை பண்ண நினைக்கிறேன். தயவு செஞ்சு யாரும் போயிட வேண்டாம். ஜோசப் கண்ணாடில், ராபர்ட் சீவஸ் சார். காணிக்கராஜ் சார். சார் ப்ளீஸ் காணிக்கராஜ் சார். ஆல்பர்ட் சகாயராஜ். மிஸ்டர் ஏ பால் சார். சார் மிஸ்டர் ஏ பால் சார். சார் தேவ சகாயர் சார். சார் மரியராஜ், ஏ மரியராஜ் சார். பி எஸ் சாமிமுத்து. 3 நாளாக எங்களுக்காக நிறைய உதவி பண்ணிட்டு கேட்கறதில்ல, இது ரொம்ப என்ஜாய் பண்ணுறாரு. ஏதாவது நம்மளால் முடிஞ்சது. நன்றி நன்றி சாமிமுத்து சார். சார் ஃபெலிக்ஸ் ராஜா, ஜே ஃபெலிக்ஸ் ராஜா. ஃபெலிக்ஸ் ராஜா. எங்களுடைய பரிசை காணிக்கையாக அளிக்கிறோம்.
ஆதியும் அந்தமான இறைவனுக்கு முதலிலே என்னுடைய நன்றியை கூறி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று இந்த குடும்ப விழாவிற்கு காரணமாக இருந்து இன்று இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற 1985 மாணவர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை பதிவு செய்கின்றேன். சிறப்பாக வாசுதேவன், திருவாளர் என் ஸ்ரீனிவாசன், திருவாளர் ஏ செல்வராஜ், திருவாளர் ராஜ்குமார், திருவாளர் பீட்டர் மார்டின், திருவாளர் டெஸ்மன் பிரான்சிஸ், திருவாளர் ஜார்ஜ் வில்லியம், திருவாளர் ஆண்ட்ரூஸ் ரூபன், இவர்களை எல்லாம் ஒன்றிணைத்து இன்று மிக பிரம்மாண்டமான ஒரு விழாவை ஏற்பாடு செய்ய உதவிய இந்த பள்ளியினுடைய ஆசிரியர் திருவாளர் ஆண்டனி லூயிஸ் மற்றும் இவர்களோடு இணைந்து எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்த இந்த பள்ளியினுடைய ஆசிரியர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். முன்னாள் ஆசிரியர்கள் மாதா, பிதா, குரு, தெய்வம், இவர்கள் மாதா மட்டுமல்ல, குரு, பிதா மட்டுமல்ல, குரு மட்டுமல்ல, தெய்வங்களாக இருந்து சிறப்பாக இந்த பள்ளியை வழிநடத்தியிருக்கின்றார்கள் என்பதிலே எந்தவித ஐயப்பாடும் இல்லை என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஒரு தாயாக, தந்தையாக, குருவாக, தெய்வமாக மாணவர்கள் பகிர்ந்து கொள்ளும் பொழுது, முன்னாள் மாணவர்கள் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அந்த உணர்வை என்னால் உணர முடிகின்றது. எவ்வாறு இந்த பள்ளியிலே அவர்கள் பயணித்தார்கள், எவ்வாறு இவர்களை எல்லாம் உருவாக்கினார்கள் என்பதை என்னால் உணர முடிகின்றது. எனவே முன்னாள் ஆசிரியர்கள் அவர்களுக்கு என்னுடைய பணிவான நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் என்னுடைய அழைப்பை ஏற்று நின்று வருகை தந்திருக்கின்ற அனைத்து முன்னாள் மாணவர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பள்ளியை முத்தமிட வந்திருக்கின்றீர்கள், இந்த பள்ளியினுடைய மண்ணை முத்தமிட வந்திருக்கின்றீர்கள். அதற்காக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த பள்ளியினுடைய சொத்துக்கள். அன்புக்குரியவர்களே, சமுதாயத்திலே நல்ல முத்துக்களாக இருக்கின்றீர்கள் என்பதை என்னால் உணர முடிகின்றது. அந்த பாச பிணைப்பு என்னால் அறிய முடிகின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த மண்ணின் மீது, இந்த பள்ளியின் மீது நீங்கள் கொண்டுள்ள பாச பிணைப்பை என்னால் உணர முடிகின்றது. நீங்கள் ஒவ்வொருவரும் பகிர்ந்து கொண்ட விதத்திலே உங்களை எல்லாம் சிறப்பாக வழிநடத்திய அருட்தந்தை சவேரியார் அவருடைய தியாக வாழ்வை என்னால் உணர முடிகின்றது. அன்புக்குரியவர்களே, திருஇருதை ஆண்டவர் மேல்நிலைப் பள்ளி அல்ல, சாமியார் பள்ளி, சாமியார் பள்ளி, சாமியார் ஸ்கூல். அந்த சாமி யார் என்று சொன்னால் இந்த சாமி தான். அன்புக்குரியவர்களே, அந்த சாமியாருக்கு அடையாளம், சாமியார் பள்ளி என்ற ஒரு பெயரை சூட்டியவர், அதற்கு அடையாளமாக விளங்கியவர் விண்ணகத்தில் இன்று நம்ம எல்லாம் நினைத்து கொண்டிருப்பார். அன்புக்குரியவர்களே, சவேரியார் அவர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் அவரை பற்றி பகிர்ந்து கொள்ளும் பொழுது எனக்கும் ஒரு சின்ன அல்பாசை, நானும் சவேரியார் ஃபாதரை போல வாழணும் என்று முயற்சி செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, முயற்சி செய்கின்றேன். எனக்காக ஜெபியுங்கள். குச்சியை கையில் எடுக்கணுமா? அதான் அன்பு வேண்டுகோள் ஃபாதர் அவர்களே, குச்சி கையில் எடுத்து நீங்கள் ஆயிரலாம் அதே மாதிரி. எனவே நானும் முயற்சி செய்கின்றேன். எனக்காக ஜெபம் செய்யுங்கள். உங்களுக்கு தெரியும் எத்தனை 4000க்கு மேற்பட்ட மாணவர்கள் படித்த பள்ளி, இப்பொழுது 700 மாணவர்கள் படித்து கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த பள்ளியிலே
தமிழகத்திலிருந்து பல பகுதியிலிருந்து படித்து கொண்டிருக்கின்றார்கள். விடுதியில் தங்கி, நம்முடைய பள்ளியினுடைய விடுதியில் தங்கி. எனவே அன்புக்குரியவர்களே, பார்க்கின்றீர்கள், நீங்கள் கடந்து வந்த அந்த பாதைகளை எல்லாம் பார்க்கின்றீர்கள். எந்த வகுப்பில் நீங்கள் படித்தீர்கள், அந்த உணர்வுகளை எல்லாம் நீங்கள் மீண்டும் கொண்டு வந்து அனுபவித்து கொண்டிருக்கின்றீர்கள். மீண்டும் ஒரு முறையாய் என்னுடைய நன்றியை நான் பதிவு செய்கின்றேன். அன்புக்குரிய முன்னாள் மாணவர்களே, நீங்கள் பெற்ற அனுபவத்தை எதிர்கால சமுதாயம் பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் உழைத்து கொண்டிருக்கின்றேன். விரைவிலே நம்மளுடைய பள்ளியிலே ஸ்போர்ட்ஸ் கிளப் வர இருக்கின்றது. மிக விரைவிலே நம்மளுடைய பள்ளியிலே ஸ்போர்ட்ஸ் கிளப், படிப்பில் மட்டுமல்ல விளையாட்டு துறையிலும் நம்முடைய மாணவர்கள் முன்வர வேண்டும் என்பதற்காக அனைத்து விதமான போட்டிகளுக்கு பயிற்சி கொடுக்கின்ற வகையிலே ஸ்போர்ட்ஸ் கிளப், நீங்கள் மட்டுமல்ல உங்களுடைய பேர பிள்ளைகள், உங்களுடைய பிள்ளைகளெல்லாம் பயன்பெற வேண்டும். நீங்கள் எவ்வாறு நன்றி உணர்வோடு இந்த பள்ளிக்கு வந்திருக்கின்றீர்கள், அதே போல அந்த உணர்வை உங்களுடைய பிள்ளைகளும் பெற வேண்டும், அனுபவிக்க வேண்டும். இந்த பள்ளியிலிருந்து அந்த அனுபவத்தை நீங்கள் பெற்ற அதே அனுபவத்தை இந்த பள்ளியில் படிக்கின்ற பிள்ளைகள் மட்டுமல்ல, அன்புக்குரியவர்களே, பகுதியில் இருக்கின்ற அனைத்து பிள்ளைகளும் உயர வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஸ்போர்ட்ஸ் கிளப் மிக விரைவில் உருவாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, அது மட்டுமல்ல, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், நர்சிங் கோர்ஸ் மிக விரைவிலே நம்முடைய வளாகத்திலே ஆரம்பமாக இருக்கின்றது என்பதை மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நீங்கள் இந்த கட்டடத்தை எல்லாம் பார்க்கின்றீர்கள். நான் ஜூன் மாதம் தான் வந்தேன். வந்ததிலிருந்து ஒரு இந்த கட்டடம்லாம் மூடி கிடந்துச்சு, குப்பையாக கிடந்துச்சு, இடிந்து கிடந்துச்சு, மழையெல்லாம் ஒழுகிட்டு இருந்துச்சு. இந்த கட்டடம் பழுதுபட்ட நிலையிலே, பயன்பாட்டுக்கு இல்லாத நிலையிலே இருந்தது. ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு, ஆசிரியர்கள் இப்போது சமீபத்தில் ஓய்வு பெற்ற ஆசிரியர்லாம் தெரியும். மூடி கிடந்த கட்டடம், இந்த கட்டடம் தண்ணிலாம் ஒழுகிய கட்டடம் 6 மாதத்திலேயே பழுது செய்யப்பட்டு இப்பொழுது பயன்பாட்டுக்கு வந்திருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, ஆங்கில வழி கல்வி தனியாக ஒரு பிரிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்திருக்கின்றது. எனவே இந்த பள்ளி மேலும் மேலும் உயர வேண்டும். இந்த நேரத்தில் உங்களுடைய உழைப்பை, உங்களுடைய ஒத்துழைப்பை நான் இறைஞ்சுகின்றேன். அன்புக்குரியவர்களே, கடந்த ஆண்டு நம்முடைய பள்ளியினுடைய கல்வி அமைச்சர் இங்கு வருகை தந்தார். கல்வி அமைச்சர் வருகை தந்து நம்முடைய லைப்ரரி அவர்களை, நூல் நிலையத்தை பார்த்தார். பார்த்துவிட்டு மிக வேதனையோடு சென்றார், வருத்தத்தோடு சென்றார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நம்முடைய பள்ளியினுடைய லைப்ரரி, புத்தகங்கள் இருக்கின்ற இடம் ஒரு ஜன்னல் கூட இல்லாத சூழ்நிலையில் இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, மிக வெளிப்படையாக நான் பதிவு செய்கின்றேன். எனவே இதுபோன்று நம்முடைய இந்த பள்ளி இன்னும் மேம்படுத்தப்பட வேண்டும் என்பதை நான் பதிவு செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, பல நிலைகளிலே இந்த பள்ளி இன்னும் மேம்படுத்தப்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, லைப்ரரி மட்டுமல்ல, லேப், எந்தவித வகுப்புக்கும் ஒரு ஜன்னல் கூட இல்லாத சூழ்நிலையிலே மிக ஏழ்மை நிலையிலே இந்த பள்ளி இருந்து கொண்டிருக்கின்றது. ஏழை மாணவர்கள் இங்கு படித்து கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் வளர்ச்சி பெறும் என்ற நோக்கத்தோடு உங்களுடைய உழைப்பை, ஒத்துழைப்பை நான் நாடுகின்றேன். எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய இந்த வளாகத்திற்கு முன்பாக உங்களுடைய பெயர்கள் அனைத்தும் பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. எனவே உங்களுடைய பெயர்களை அனைவரும் பதிவு செய்துவிட்டு இந்த ஆண்டு மட்டுமல்ல, இன்றைய நாள் மட்டுமல்ல, வருடத்திற்கு ஒரு முறையாக நாம் ஒன்று கூட வேண்டும். அன்புக்குரியவர்களே, உங்களுடைய குடும்ப உணர்வை நான் பார்க்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த குடும்ப உணர்வு ஒவ்வொரு வருடத்திலும் நான் புதுப்பிக்கப்பட வேண்டும். அன்புக்குரியவர்களே, இது ஏதோ முன்னாள் மாணவர்களுடைய கூடுகை மட்டுமல்ல, முன்னாள் மாணவர்களுடைய குடும்பத்தினுடைய கூடுகை. அன்புக்குரியவர்களே, அதற்காக தான் அங்கு பலவிதமான விளையாட்டுப் போட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்கள், கேளிக்கை விளையாட்டு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த நாள் மட்டுமல்ல, 3 நாட்களாக நடந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, எனவே அடுத்த ஆண்டு கண்டிப்பாக மீண்டும் ஒரு முறையாக முன்னாள் மாணவர்களுடைய கூடுகையை நாம் கொண்டாடுவோம்.
கண்டிப்பாக நீங்கள் அனைவரும் வர வேண்டும் அன்புக்குரியவர்களே. எனவே மீண்டும் ஒரு முறையாக இந்த நிகழ்விற்கு நான் அழைப்பு கொடுத்தேன், அனைவருக்கும் அழைப்பு கொடுத்தேன், யாருக்கும் தனிப்பட்ட முறையில் அழைப்பு கொடுக்கவில்லை. மாறாக என்னுடைய அழைப்பை ஏற்று இந்த விழாவை மிக பிரம்மாண்டமாக கொண்டாடிய இங்கு மேடையிலே விற்றிருக்கின்ற முன்னாள் மாணவர்கள் 1985ஆம் ஆண்டு 84/5 மிக பிரம்மாண்டமாக நாளாக மாற்றியிருக்கின்றார்கள். எனக்கு என்னுடைய தாளாளர் என்ற முறையிலே உங்கள் அனைவருக்கும் கரம் கூப்பி என்னுடைய நன்றியை நான் பதிவு செய்கின்றேன். இந்த ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். 87-88ஆம் முன்னாள் மாணவர்கள் சார்பாக தாளாளர் தந்தை அவர்களுக்கு பொன்னாடை போற்றி மகிழ்கிறோம். தலைமை ஆசிரியர் திருவாளர் ஜஸ்டின் திரவியம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். 88ஆம் மாணவர்கள் சார்பாக தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்து மகிழ்விக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம கோயிலுக்கு போனாக்கா காணிக்கை போடுவோம், காணிக்கை போடாமல் கோயில் விட்டு வரமாட்டோம். அதனால் எங்களுடைய பள்ளி இது எங்களுக்கு ஒரு கோயில் தான். அது நமக்கு எங்களுக்குன்னு சொல்லக்கூடாது, இங்கே கூடியிருக்காத அனைத்து மாணவர்களுக்கும் இது ஒரு கோயில் தான். இந்த கோயிலுக்கு ஒரு சின்ன காணிக்கையாக எங்களால் முடிஞ்ச ஒரு அன்பளிப்பு கொடுக்குறோம். அதை ஃபாதர் ஏற்றுக்கணும். எல்லாரும் கை தட்டலாமே. சார் உங்க கை எடுங்க சார். சார் ஓகே சார், கொஞ்சம் சார் மேடையில் கொஞ்சம் முடிஞ்சவங்க கொஞ்சம் இடம் ஃப்ரீ பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்தவங்களுக்கு நம்ம ஆளுக்கு கொஞ்சம் இடத்த ஃப்ரீ பண்ணி கொடுங்க, அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வேண்டாம். கையை உள்ள வரலையோ சார். சார் கையை நிட்டாங்க சார். ஓகே அப்படியே இங்க பாருங்க, கொடுத்துட்டு கையை விட்டுருங்க. நன்றி. இங்க பாருங்க. ஓகே சார் அவர்களுக்கு போர் சால்வை பத்தப்படுகிறது. காடிய சார் அவர்களுக்கு போர் பத்தப்படுகிறது. திரு பிரான்சிஸ் அவர்கள் அதை அனுபவிக்கிறார். நன்றி. ஸ்டீபன் சார் அவர்களுக்கு சால்வை பத்தப்படுகிறது. திரு சிவா அவர்கள் அதை கொடுக்கிறார். பாலு அண்ணாக்கு மிக்க நன்றி. அண்ணன் சீனிவாசன் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போர்த்துக்கிறார்கள். ஜெயவேலு சிறப்பாக செய்து கொடுத்த அண்ணன் ராஜ்குமார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துக்கிறார்கள். சிறப்பான அமைத்து கொடுத்த பீட்டருக்கு பொன்னாடையை போர்த்துக்கிறார் ராஜா. செல்வராஜா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துக்கிறார் ராஜா. சிறப்பு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்க ஸ்டனிஸ்லாஸுக்கு பொன்னாடை போட்டுக்கிறார்கள். ஏய், படித்ததெல்லாம் மறந்துட்டியா? உங்களுக்கெல்லாம் குச்சி தேவைடா, வேற ஒன்றும் இல்லை. குச்சி இல்லாமல் ஒன்றும் சரிப்படலை உங்களுக்குலாம். இங்க பாருங்க சார், இங்க பாருங்க, கேமரா பாருங்க சார். கீழே குளிரா இருப்பார். கொஞ்சமாவது சரிங்கப்பா.
காதட்டு அடி வாங்கி எல்லாம் அசந்திருப்பீங்க. கொஞ்சம் சிரிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். வெயிட் பண்ணுங்க. எருமைங்களா சிரியப்பா. ரெடி சார், ரெடியா? ரெடி சார், சைலன்ட் சார். சார் இங்க பாருங்க, கேமரா பாருங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க சார், இங்க பாருங்க சார். ஓகே. நான் உங்களை நான் ஆசிரியர் இருக்கும்போது பயந்து நடக்கணும். இன்னைக்கு நாங்களும் உங்களை பெருமைப்படுத்துறோம். இவ்விழாவை சீரும் சிறப்புமாக நடத்த அனுமதி அளித்த இப்பள்ளியின் தாளாளர் அருட்தந்தை திரு ஜெரால்ட் பிரான்சிஸ் சேவியர் அவர்களுக்கும் இந்த விழாவுக்காக எங்களுடன் சேர்ந்து பணியாற்றிய ஆசிரியர் மற்றும் பள்ளி ஊழியர்கள் அனைவருக்கும் இவ்விழாவிற்கு வருகை தந்த அனைத்து முன்னாள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் எங்கள் 1984-85 ஆண்டு 10ஆம் வகுப்பு மாணவர்கள் விழா சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.